அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 6/3/2026 வெள்ளிக்கிழமை. நேற்றைய தினம் சனிப்பெயர்ச்சி பலன்களை மேஷம் முதல் கன்னி வரை பார்த்தோம். இன்று துலா முதல் மீனம் வரை பார்க்க இருக்கிறோம். பார்ப்போம். 6/3/2026 மாசி மாதம் 22ஆம் தேதி. வாக்கிய கணிதப்படி சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் காலை 9 மணி அளவில். எப்படி இருக்கும்? சனி என்றால் தர்மம், தர்மம் என்றால் சனி. யார் ஒருவர் தர்மத்தை காக்க வேண்டும் என்று முயற்சித்தால் அவர்களை தர்மம் காக்கும் மற்றும் உயர்த்தும். இது மாற்ற முடியாத விதி. அந்த சனியை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இது ஒரு கற்பனை தான். இரு நண்பர்கள், இருவருக்கும் 7.5 சனி நடக்கிறது. இருவரும் கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கின்றார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு நாம் வழிபாடு செய்ய வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டும், இதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று முடிவு கட்டி அது தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றார்கள். ஒரு நாள் 12 மணி நெருங்கிவிட்டது. வேலை பொழுவால் இவர்களால் உடனே செல்ல முடியவில்லை. ஆனாலும் 2 பேரும் அடித்து புரண்டு வருகிறார்கள். 12 மணியாக இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது. நடை சாத்தி விடக்கூடாது. கோவிலில் அறக்க பறக்க ஓடுகின்றார்கள். மிக அருகே வந்து விட்டார்கள். அப்போது சாலை ஓரத்தில் ஒரு மூதாட்டி மயங்கி விழுகிறாள். இருவரும் பார்க்கிறார்கள். இதில் ஒருவன் நேரமாகிவிட்டது, வா போவோம் என்று இவர் கையை பிடிக்க அவனுக்கு பொறு என்கிறான். அவன் போய்விடுகிறான். முதலாம் அவன் போய்விட்டான். இரண்டாம் அவனுக்கு செல்ல மனமில்லை. கோவிலுக்குள் இந்த மூதாட்டியை தூக்கி நீர் தெளித்து அவள் மயக்கம் தெளித்து தீர்த்து என்ன நிலை என்று பார்த்தால் பசியால் மயங்கி இருக்கிறாள். உடனே உணவு வாங்கி கொடுத்து இவளை உபசரித்து வழி அனுப்புவதற்குள் எல்லாம் முடிந்து விட்டது. கோவிலிலே அவனும் திரும்பி வந்து விட்டான். சரி, இன்னைக்கு நமக்கு கிடைச்சது கதி இவ்வளவுதான், நாம் செய்த புண்ணியம் இவ்வளவுதான் என்று இரண்டாம் அவன் சற்றே மன வருத்தத்தோடு அவனோடு சேர்ந்து வருகிறான். முதலாம் அவன் சொல்கிறான், அருமையான தரிசனம் அப்பா, காண கண்கோடி வேண்டும் என்றெல்லாம் மிகவும் புகழ்ந்து பேசுகிறான். இவன் கேட்டுக்கொண்டே வருகின்றான். நிற்க சனியின் அருள் இந்த இருவருக்கும் யாருக்காவது ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால், சனியின் அருள் கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் இந்த இருவரில் யாருக்கு கிடைக்கும்? இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டாம், நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இனி துலா முதல் மீனம் வரை உள்ள சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எதிர்பாரா திருப்பங்களை தரும். பயந்து விடக்கூடாது, ஸ்தம்பித்து நின்று விடக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எல்லாம் நன்மைக்கே என்று இருங்கள், செயல்படுங்கள், எல்லாம் நன்மையாக முடியும். இது சத்தியம். அவசரப்பட்டு ஐயோ இப்படி நடந்து விட்டது என்று வேறு சில செயல்களில் அந்த செயல்கள் மூலமாக உங்களை நீங்கள் கெடுத்துவிடக்கூடாது. இந்த பெயர்ச்சியில் இதுதான் துலாத்திற்கு இந்த பெயர்ச்சியின் முக்கிய கரு. அடுத்து விரயம் இருக்கிறது. அதே நேரத்தில் வெளிநாடுக்கு சென்று சம்பாதிக்கும் பாக்கியம் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் தேவை. அதேபோல் வெளிநாடு சென்று பிழைப்புக்கு உண்டான பாக்கியம் நிரம்பி இருக்கிறது. வந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடைசியாக முயற்சி குறைவு என்று சற்றே காட்டுகிறது. சாதாரணமாக உங்களது இயல்பு அப்படி அல்ல. நீங்கள் என்றால் எண்ணெய், ஆனால் இப்போது அது சற்று குறைவாக காணப்படுகிறது. எனவே மீண்டும் பழைய நிலைக்கு வர வேண்டும், முயற்சிக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி? முதலில் நண்பர்களோடு, உறவுகளோடு, எல்லோரிடமும் சுமூகமாக பழக வேண்டும். அதிலும் முக்கியமாக யாரையும் சந்தேகிக்கக்கூடாது. இது சாத்தியமா? இது சாத்தியப்பட்டால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் இந்த பயிற்சியில். இதுதான் உண்மை. யார் எப்படி போனாலும் நான் நன்றாக இருக்க வேண்டும், நான் நல்லபடியாக இருக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நினையுங்கள். நல்லதாகவே நடக்கும்.
இந்த ராசிக்கு இதுதான் பலன். யார் எப்படி போனால் என்ன, அவருக்கு விதித்த விதிப்படி அவர் இருக்கிறார். எனக்கு விதித்த விதி, நான் நல்லவனாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லோருக்கும் என்று இருங்கள். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், லாபம் உண்டு. ஒரு விஷயம் காட்டுகிறது, அதை நான் சொல்லுகிறேன், அதில் கவனம் வையுங்கள். பெரியோரை மதித்தல் அவசியம். ஏனென்றால் அந்த மதிப்பை போதுமான அளவு காட்டாத ஒரு சூழ்நிலை ஓரமாக வருகிறது, தள்ளிவிடுங்கள். பெரியோரை மதியுங்கள், அவர்கள் முகம் கோணாமல் நடங்கள், உங்கள் மீது அவர்களுக்கு வருத்தம் ஏற்படாத அளவு நடந்து கொள்ளுங்கள், நன்றாக இருக்கும். அடுத்து கடைசியாக பேச்சு. யாரையும் மட்டம் தட்டி பேசக்கூடாது. இந்த பெயர்ச்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய அதி முக்கியமான வேலை எது தெரியுமா? யாரையும் மட்டம் தட்டி பேசக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த பெயர்ச்சியில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நன்மையை பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, குருவின் வீடு இது. எப்படி இருக்கும் இந்த பெயர்ச்சி? உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாவற்றையும் இறைவன்பால் விட்டுவிடுங்கள். ஏன் அப்படி? வீண் பயம் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு ஏற்படுவதாக காட்டுகிறது. இப்படி நடந்துவிட்டால், அப்படி நடந்துவிட்டால் என்று பயத்தில் தேவையில்லா சில செயல்களை செய்து விடுவதாக காட்டுகிறது. எனவே எதற்கும் கலங்காதீர்கள், எல்லாவற்றையும் அவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். ராமானுஜர் சொன்னது போல் பூரண சரணாகதி இப்போது உங்களுக்கு அவசியம் தேவை. அடுத்து தொழில் சாணத்தில் சிரத்தையோடு செய்யுங்கள். வேலை பார்க்கும்போதே வேறொரு எண்ணம், வேலை பார்க்கும்போதே முழு கவனம் செலுத்தாமை, இதெல்லாம் கூடாது, இதில் கவனம். அடுத்து உங்கள் சுயமரியாதையை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும். பெருக்கத்தில் வேண்டும் பணிவு, மிகவும் சிறுமைப்பட்டு போனால் அப்போதுதான் வேண்டும் உயர்வு. நீங்கள் யாரிடமும் உங்களை நீங்கள் விற்றுவிடக்கூடாது, அடகு வைக்கக்கூடாது. அதற்கு ஒரு சந்தர்ப்பம் வருவதாக லேசாக காட்டுகிறது. எனவே சொல்லி வைக்கின்றேன். இப்படியெல்லாம் இருந்தால் இந்த பெயர்ச்சி உங்களை வெகுவாக உயர்த்தும். மகர ராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான ஒரு வரவு வருகிறது. அது ஒரு சில காரணங்களால் தடைப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய உண்மையான குணத்தை கைவிடாமல், உணர்ச்சி வசப்படாமல், சற்று பொறுமை காத்து இருந்தால் தானாகவே வரும். அவசரப்பட்டு நீங்கள் ஏதேனும் ஒரு சில செயல்களை செய்து அந்த செயல்கள் சற்று குற்றமானவை என்று மற்றவர்கள் பேசிவிடக்கூடாது. அதனால் பாதிப்பு ஏற்படலாம். இந்த விஷயத்தில் கவனம் வேண்டும். நல்லவைகள் நடக்கின்றன, உயர்வு கிடைக்கிறது, நன்மை கிடைக்கிறது, உடனே அகம்பாவம் வந்துவிடக்கூடாது. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு உண்மை. எனவே அடக்க உணர்வும் தேவை. இப்படி இருந்து பேச்சிலும் நல்லபடியாக நீங்கள் பேசிவிட்டால் இந்த பெயர்ச்சி உங்களை வெகுவாக உயர்த்தும். கும்பராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சியில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அது வேண்டும், இது வேண்டும், இந்த வீட்டை நான் எப்படியும் வாங்கிவிட வேண்டும், எனது லட்சியமே இதுதான் என்றெல்லாம் கதை சொல்லாதீர்கள். அது உங்களை கெடுப்பதாக காட்டுகிறது. இந்த பெயர்ச்சியில் கிடைத்ததை வைத்துக்கொண்டு திருப்தியாக வாழ நீங்கள் பழக வேண்டும். இந்த பெயர்ச்சியில் ஆசை காட்டி மோசம் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக வீடு, ஆபரணம், வாகனம், இந்த விஷயங்களில் சுகங்களை அனுபவிக்கும் விஷயத்தில் உங்களது செயல்களில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மாற்றத்தை காரணமாக வைத்து உங்களை சற்று கெடுக்க வாய்ப்பு உண்டு. இதில் கவனம் தேவை. அடுத்து ஏதேனும் ஒரு மாற்றம், இப்பொழுது இடப்பெயர்ச்சி ஆகிறது அல்லது ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால் உடனே நீங்கள் மிகவும் கவலைப்பட்டு
ஐயோ இப்படி ஆகிவிட்டது என்றெல்லாம் வருந்தாதீர்கள். ஏன்? அந்த இடப்பெயர்ச்சி, அந்த மாற்றம் உங்கள் நன்மைக்கு. இந்த உண்மை தெரியாமல் நீங்களே கெடுத்து கொள்ளக்கூடாது. இந்த ஆண்டு இந்த பயிற்சியில் நன்மைக்காக வருகின்ற ஒன்று இது நன்மையை தராது, தீமையைத்தான் தரும் என்று நீங்கள் தவறாக எண்ணி கெடுத்து விடக்கூடாது. ஏற்படும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து லாபம் உண்டு. தொழில் நன்றாகவே இருக்கிறது, லாபம் உண்டு. இந்த லாபத்தையும் தொழிலையும் பார்த்த பிறகு ஒரு சிலருக்கு ஒரு நப்பாசை ஏற்பட்டு, பொருள் மீது பற்று ஏற்பட்டு தரத்தை குறைத்து விடக்கூடாது. இது அதிமுக்கியம். ஆரம்பத்தில் தெரியாது இந்த தரக்குறைவால் ஏற்படவிருக்கும் நஷ்டம். அதன் பிறகு மீள முடியாத கஷ்டத்தை கொடுத்து விடலாம். எந்த காரணத்தை கொண்டும் உங்களது செயல்களில் தரம் குறையக்கூடாது. இதுதான் உங்களுக்கு மிக மிக முக்கியம் இந்த பயிற்சியில். மீன ராசி அன்பர்களே, இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி? நீங்கள் திறமைசாலிகள் தான். செய்ய வேண்டிய முறையில் முயற்சியை செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முயற்சியில் தனி கவனம் தேவை. அதில் சில இடர்பாடுகள், மாற்றங்கள், தேவையில்லா மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம். எனவே செய்யும் முயற்சியில் அந்த முயற்சி எத்தகையது, எந்த ரூபத்தில் என்று பார்த்து கொள்ளுங்கள். முயற்சியில் கவனம் தேவை. அடுத்து பழகுகின்ற, தேர்ந்தெடுக்கின்ற நபர்களில் சற்று கவனம் வேண்டும். நீங்கள் பெரிதாக நம்பியிருந்து அந்த நம்பிக்கையினாலே நீங்கள் சற்று கஷ்டப்பட ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று காட்டுகிறது. ஒரு சிலருக்கு நம்பிக்கை துரோகம் ஏற்படலாம். இவைகளையெல்லாம் நீங்கள் சற்று முன்கூட்டியே ஆராய்ந்து அதற்கேற்ப சற்றே விலகி, சண்டையெல்லாம் வேண்டாம், சற்றே விலகி உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுடைய குணத்தை அறிந்து கொள்ளும் முயற்சி இந்த பயிற்சியில் உங்களுக்கு அவசியம் தேவை. நானே ஒரு கட்டம் சொன்னேன், யார் எப்படி இருந்தால் என்ன, அவன் பொறுப்பு என்று விட்டு விடுங்கள் என்று. அது அந்த ராசிக்கு. இந்த ராசியின் நன்மைக்கு ஆராய்ச்சி தேவை. கடைசியாக முத்தாய்ப்பாக, வேலை விஷயம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் சற்றும் குணம் மாறாமல் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய முறைப்படி செய்து உங்கள் மனம் திருப்தி அடைகின்ற அளவுக்கு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நீங்கள் செய்யும் வேலையால் உங்களுக்கு உயர்வு உண்டு. 7.5 சனி, அஷ்டம சனி, எந்த சனியாக இருந்தாலும் சரி, திசையும் உங்கள் நடத்தையும் நன்றாக இருந்தால் சனி உங்களை கெடுக்க மாட்டான். முடியாதென்றல்ல, அவனே செய்ய மாட்டான். நல்லவனை தண்டிக்க மாட்டான் சனி. இந்த நம்பிக்கையோடு இருங்கள் அன்பர்களே. இதுவரை துலா முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். இனி நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.